நீங்கள் ராமாயணத்தில் சொல்லின் செல்வன் அனுமனுக்கு பட்டம் உண்டு தெரியுமா உங்களுக்கு? சொல்லின் செல்வன் அப்படின்னு அவன் என்ன இது மாதிரி கூட்டம் போட்ட அனுமன் பேசினார். பொதுவாக பேசுகிறவங்கள சொல்லின் செல்வன் சொல்லுவாங்கள்ல, சொல்லின் செல்வர் ஈகே சம்பத்துலாம் சொல்லுவாங்க. மேடையில் பேசுகிறது இல்லை, இவன் மேடையில் பேசலை. ஏன் தெரியுமா? அவன் பேசுகிற முறை, அதுக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு உதாரணத்தையே நீங்கள் பார்த்துருங்க. சீதை தெற்கு பக்கமாக ராவணன் தான் கடத்திக்கிட்டு போனான்றதுனால தான் தெற்கு பக்கமாக அனுமனை அங்கதனெல்லாம் அனுப்புகிறான். அவன் போனால் 1 மாதத்துக்குள்ளே வரணும்னு கட்டளை. 1 மாதம் முடிய போது இன்னும் வரல. வருவானா 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 வருவானான்னு பார்த்துட்ருக்க நேரத்தில் என்னடா ஒரே டென்ஷனில் எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. தெற்கு பக்கம் இருந்து இவன் வானத்தில் பறந்து வர சத்தம் கேட்டு நிமிக்குது. அனுமன் லேண்ட் ஆகிற பறந்து வந்து இறங்கினான். இறங்கி என்ன பண்ணான்? கம்பன் எழுதுறான், தரையில் விழுந்து வணங்கினான்னா. யாரை வணங்கினான்? ராமன் இருக்க பக்கம் காலை நீட்டி சீதை இருந்த தெற்கு பக்கமாக வணங்கினான்னா. ஏன்? குறிப்பால் உணர்த்தியாச்சு. இது ராமனுக்கு செய்யப்பட்ட அவமரியாதை இல்லை. நான் யாரை தேடி போனேனே அவளை பார்த்து விட்டேன் அப்படின்னு சொல்லாமையே சொன்னது. பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பக்கம் பார்த்து வணங்குறதுக்கு எதனா இருக்க? ஒன்றும் இல்லை. இவனும் புத்திசாலி. குறிப்பால் உணரும் கொள்கையான் கண்டது உண்டு அவள் நன்று என்று குறிப்பால் உணர்ந்தான்னு எழுதுறான் கம்பன். அடுத்த வார்த்தை ஆரம்பிக்கிறான், கண்டனன். முடிஞ்சிருச்சு. நான் போய் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, தேடி போய் ஆரம்பிச்சிருந்தா, டேய் பாத்தியா இல்லையாடா அதை சொல்கிறேன். ஏன் அவசரம்? உங்ககிட்ட இதாங்க எனக்கு பிடிக்காது, ரொம்ப அவசரப்படுவீங்க. நான் தான் சொல்லிகிட்டு இருக்கேன்லேன்னு இருக்கவன்கிட்ட நீங்கள் எதனா வேலை கொடுப்பீங்களா சொல்லுங்கள். கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் 3 சொற்களில் கதையவே முடித்தான். அதனால்தான் அவன் சொல்லின் செல்வன். அப்போ யார் என்ன பேசுகிறானோ அவனுடைய சொற்கள் அவனுடைய தகுதியை உயர்த்துகின்றன. தப்பாக பேசிட்ட என்ன ஆகும்? அதுக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணத்தை நீங்கள் நினச்சி பாருங்கள். கோவலன் வாழ்க்கை ஏங்க முடிஞ்சுது? கோவலன் வாழ்க்கையே முடிஞ்சுது. கதைப்படி போனால், மாதவி கிட்ட போனால் செல்வத்தெல்லாம் இழந்தான், கண்ணகி கிட்ட வந்தான், திரும்பி மதுரைக்கு வர்றாங்க பிழைக்கலாம்னு சிலம்பு எடுத்துக்கிட்டு வந்தான். அவகிட்ட மன்னிக்கணும், நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்லாம் பேசினான். ஒரு சிலம்பை எடுத்துகிட்டு விற்க போனான். ஒரு சிலம்பை எடுத்துக்கிட்டு போனவன அரண்மனை பொற்கொல்லன் பார்க்குறான். அரண்மனை பொற்கொல்லன் கிட்ட போய் இவன் கேட்குறான், என்கிட்ட ஒரு சிலம்பு இருக்குது, அது பயன்படுமா பாருங்க, விற்க முடியுமா? அது எப்படிப்பட்ட சிலம்புன்னு இளங்கோடிகள் எழுதுகிறார். மிக மிக உயர்ந்த தங்கத்தால் செய்யப்பட்டு உள்ளே அருமையான மாணிக்கப்பரர்கள் வைக்கப்பட்ட சிலம்புன்னு. நான் அதை வரலாறு ரீதியாக பார்ப்பேன். ஒரு சிலம்பு காலம் 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே தங்கத்தை எடுத்து அந்த தங்கத்தில் சிலம்பு செய்து மாணிக்கத்தை எடுத்து வைக்கிற அளவுக்கு தமிழர்கள் பழக்கப்பட்டு தான் இருந்தாங்க. அதுக்கெல்லாம் அது வரலாறு. இவன் என்ன பண்ணால், அவர் என்ன எழுதுகிறார், ஏற்கனவே இவன் ராணியோட சிலம்பை களவாடிட்டான். யார்? பொற்கொல்லன். அப்போ இதை கொண்டு போய் கொடுத்து அந்த திருடை என்கிட்ட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தப்பிச்சிடலான்னு பிளான் பண்ணி, என் வீட்லேயே உட்காந்துருப்பா, நீ என் வீட்லேயே இரு அப்படின்னு அவன் வீட்லேயே அவனை உட்கார வச்சுட்டு இதை எடுத்துகிட்டு அரசன்கிட்ட போனான். அப்போ என்னென்னா, ஒரு நாட்டியம் நடந்துகிட்டு இருக்கு. ராஜா ராணி 2 பேரும் உட்காந்து நாட்டியத்தை ரசிச்சிட்ருக்காங்க. பெண் நடனமாடின பெண் கொஞ்சம் அழகாகவும் இருந்தால், ராணி என்ன நினைக்கிறா, ராஜாவோட ரசனை சரியாக தெரியலையேன்னு நினச்சான். அவன் நாட்டியத்தை ரசிக்கிறானா, நாட்டியக்கார பெண்ணை ரசிக்கிறானான்னு அவளுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஆனால் ராஜா கிட்ட அதை பப்ளிக்காக கேட்க முடியாது. அதனால் இளங்கோடிகள தலைநோய் வருத்தம் தன்மேல் இட்டு, எனக்கு தலை வலிக்குது, நான் போகிறேன் அப்படின்னு ராணி கிளம்பிட்டான். ராஜாவுக்கு புரிஞ்சிருச்சு, ஏன் அது குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குது. ஓ, இவளை சமாதானப்படுத்துறதை தவிர வேறு வழி இல்லைன்னு வேகமாக போகிறான். இப்போ பாருங்கள், ராணி கோச்சிக்கிட்டு போகிறாள். ராணிக்கு பின்னால் ராஜா அவளை சமாதானப்படுத்துகிற நோக்கத்தில் போகிறானே, பொற்கொல்லன் இடையில புகுந்து காலில் விழுந்தான்.
பாண்டிய மன்னன் காலில் பலபட வாழ்த்திட்டு, ராஜா, ராணியினுடைய கார் சிலம்பு காணாமல் போய்விட்டது என்று கவலை கொண்டிருந்தோமே, அந்த சிலம்பை திருடிய கள்வன் என் வீட்டில் இருக்கிறான். இது இவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். என் வீட்டில் தான் இருக்கான். இப்போ இவன் ஒரு ராஜாவாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? ஓ வீட்டில் இருக்கானா? எப்படி அவன் ஓ வீட்டுக்கு வந்தான்? அது ராணியோட சிலம்புன்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது? நீ எப்படி பார்த்த? அவனை இங்கே கொண்டு வராமல் ஏன்டா உங்கள் வீட்டில்? எவ்வளோ கேள்வி இருக்குது. ஆனால் இவன் நோக்கமெல்லாம் எதில் இருக்குது? அரசியை சமாதானப்படுத்தணுன்ற ஒன்றில் இருக்குது. இவன் மனசு எப்படி ஒர்க் பண்ணிச்சு? சமாதானப்படுத்துறதுக்கும் ஒரு பொருள் கிடச்சிருச்சு. ஏமா அவன் சிலம்பு கிடச்சிருச்சு பாருன்னு சொன்னால் அவன் கோபம் மாறும்னு நினச்சானோ என்னவோ. கள்வன் கையது ஆகின் கொன்று அச்சிலம்பை கொணர்க. அவன் கையில் சிலம்பு இருந்தால் அவனை கொன்று சிலம்பை கொண்டு வாட. இந்த கொன்றுன்ற வார்த்தை மட்டும் சொல்லாமல் இருந்திருந்தா கோவலனும் இறந்திருக்க மாட்டான், கண்ணகிக்கும் அந்த கோவம் இருக்காது, மதுரையும் எரிஞ்சிருக்காது. கொன்று அச்சிலம்பை கொணர்கின்ற ஒற்றை சொல் கோவலனை மட்டுமல்ல மதுரை மண்ணையே அழித்தது. அப்போது ஒரு கோபத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு சொல், அவசரமாக சொல்லப்படக்கூடிய சொற்கள் அவ்வளவு பிரச்சனை ஆகிடும். நண்பர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சொற்கள் இருக்கு பாருங்களேன். நீங்கள் உங்களுக்கு தெரியும், குந்தியை கர்ணனை போய் பார்த்துட்டு வான்னு அனுப்புனா கிருஷ்ணன், அவன் தான் அவன் மூத்த பையன். இவளுக்கு ஒரே இது, சரி போய் பார்க்கலான்னு பார்க்க போயிட்டு நீ வான்னு கூப்பிட்றான். மூத்த பையன் சொல்லாமல் நீ வான்னு கூப்பிட்றான். அவன் மாட்டேன்னா வரமாட்டேன்னு அது. அதுக்கு அவன் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? அவனை மாதிரி ஒரு நண்பன் எனக்கு கிடையாது. அதுக்கு என்ன காரணம்? ஒன்றுமே இல்லாமல் இருந்த என்ன அங்கதேசத்துக்கு ராஜா ஆகனானே அப்படின்றது கூட பெரிய விஷயம் இல்லை. ஒரு நடந்த செய்தியை சொன்னான். அம்மா, நானும் துரியோதனன் மனைவி பானுமதியும் சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருந்தோம். சொக்கட்டான் ஆடுகிற போது எனக்கு பின்புறம் இருந்த வழி வழியாக துரியோதனன் உள்ளே வருகிறான். உள்ள துரியோதனன் வந்த உடனே கீழே உட்கார்ந்து ஆடிக்கொண்டிருந்த அவன் மனைவி மரியாதை நிமித்தமாக சட்டுன்னு எந்திரிச்சான். நான் என்ன நினச்சிட்டேன், ஆட்டத்தில் தோக்கிற நிலைமையில் அவள் இருக்கா, அதை தவிர்க்கிறதுக்கு தான் எந்திரிக்கிறான்னு நினச்சி எங்கே போகிற உட்கார்ந்து அவள் எந்திரிக்கிற வேகத்தில் அப்படி பிடிச்சனே, அவள் இடுப்பில் இருந்த மேகலை மணி அருந்து கீழே ஓடியது. இதை துரியோதனை பார்த்துட்டான். எனக்கு கைகாலெலாம் நடுங்கிடுச்சு. தன்னுடைய மனைவியினுடைய இடுப்பை பிடித்து அவள் மனத்தில் மடியை கட்டி கொண்டிருக்கிற மேகலையை பிடித்து ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் என்ன நினைப்பான்? என்ன நினச்சிருப்பான்? எப்படி நினச்சிருக்கணும்? ஆனால் அவன் ஒன்றுமே கேட்கல. பேசாமல் வந்து கீழே ஓடிக்கிட்டு இருந்த அந்த இடுப்பில் இருந்த மணி இருக்கு பாரு, அதை எடுத்துக்கிட்டே என்கிட்ட கேட்டான், நண்பா, இந்த மணியை நான் எடுக்கவா கோர்க்கவான்னு கேட்டான். இது எங்கள் சத்தீஸ்வரய்யா உதாரணம் சொல்லுவார். ஏன் எடுக்கவா கோர்க்கவான்னு கேட்டான் தெரியுமா? அவன் வாயை திறந்து, எப்போ நான் தப்பாக ஒன்றுமே நினைக்கலடா அப்படின்னு சொன்னால் கூட அசிங்கமாக இருக்கும். ஒருவேளை நான் தவறாக நினைத்திருந்தால், அச்சப்பட்டிருந்தால், கவலை கொண்டிருந்தால் என் கையை கொஞ்சம் நடுங்கும். ஆனால் நடுக்கம் கூட எனக்கு ஒன்றுமே கிடையாதுடா பார், மணியை எடுத்து கோக்கக்கூடிய அளவுக்கு நடுக்கம் இல்லாமல் தெளிவாக இருக்கிறேன் நான் காட்டுவதற்காகத்தான் எடுக்கவோ கோர்க்கவோன்னு எழுதினார்னு எங்கள் சத்தீஸ்வரய்யா உதாரணம் சொல்லுவார். கர்ணன் அதை சொன்னான். அந்த ஒரு சொல், எடுக்கோ கோர்க்கோன்னு சொன்னானே, அந்த ஒரு சொல்லால் கர்ணன் இந்த பக்கம் வர்றதே நின்று போச்சுங்க. சொற்கள் செய்திகளை மாற்றும். அப்படி
ஒரு நல்ல நட்பு சொற்களால் வாழும். நல்ல நட்பு அப்படின்னு நினைக்கிறது தவறான சொற்களால் கெடுக்கும். நீங்கள் நடைமுறை உதாரணம் 1000 எடுத்து பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சே உங்கள் வாழ்க்கையில் அப்படி இருக்கலாம். சில நட்பு